ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் சுடிதாரோட கட்டிங் தான். எந்த விதமான டிசைனும் எதுவுமே இல்லாமல் பிகினருக்கு ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் சுடிதார் தான் வந்து பார்க்க போகிறோம். அளவு சுடிதார் இல்லாமல் நீங்கள் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேசிக் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த விதமான மிஸ்டேக்குமே வராமல் நீங்கள் ஈஸியாக வந்து சுடிதாரை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டுக்கனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்டாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக ஓட்டியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு. அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். லைனிங்கில் தான் மெஷர் பண்ணிக்கணும். லைனிங்கை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி நீங்கள் மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு 10.25 இன்ச்சு. அதை மெஷர் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி போட்ட லைன் வந்து வராது. ஸோ 10.25க்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மெஷர் பண்ணணுமோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்கோல் மெஷர் பண்ணணும். ஆம்கோல் 6 இன்ச்சு, அதை மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து வேஸ்ட்டு லென்த்து 13 இன்ச்சு, அதை மெஷர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம ஸ்டார்டிங்கில் 41 இன்ச்சு குறித்தோம்ல அதுலேருந்து தான் மெஷர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச்சு, அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் சொல்லியிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சிங் இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்டெல்லாம் நம்ம வரையணும். இப்போ ஃபுல் ஷோல்டர் வரைஞ்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் அந்த கர்வ் வரைய முடியும். ஸோ ஃபுல் ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு, அதில் மெஷர் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக பெண்டு வர மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்கு ஃப்ரண்ட்டு, நெக்கு பேக்கு, நெக்கு டிசைன் கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசைன் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பிகினருக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்காண்டி ஜஸ்ட் ஒரு ஸ்டார் மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு. நம்ம அடியில் கிளாத் இருக்குது, நம்ம அதில் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரெக்டாக அந்த ஷேப் கொடுக்கறதுக்காண்டி அந்த சுடிதாரோட அந்த கர்வ் ஷேப் கொடுக்கறதுக்காண்டி இது மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பெண்டு மாதிரி லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு அந்த சென்டர் கோடு வந்து 1 இன்ச்சுக்கு வர மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ்அப்பில் போகிற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. கரெக்டாக இருக்கும். அந்த கட்டு கொண்டாந்தீங்க அப்படின்னா சுடிதார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மெஷர்மெண்ட் கால்குலேஷனுக்குரிய கட்டிங். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அளவு சுடிதார் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஆளை நிற்க வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு வீடியோ போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க கூட நம்ம போட்டுடலாம். வீடியோ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டுருவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். வேணும்னா விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்கில் ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் இருக்கும். ஷோல்டர் மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு பேக் நெக் எவ்வளவோ அதை நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேரீயில் நம்ம இது தைக்க போகிறது சேரீயில் தான். சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால லைனிங் மஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம லைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் போடுற சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் நல்லா இல்லை காட்டனாகவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சேரீலேயே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லைனிங்கில் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஆரம்பித்து நெக்கு டாப்லேருந்து ஆரம்பித்து நெக்கு டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு பின்பக்கமாக திருப்பி விட்டு, அதாவது நல்ல பக்கமாக திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் ஃபஸ்ட்டு அடிச்சிடுங்க. அதே மாதிரி பிகினர் இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சேரீயில் வந்து ஸ்டிச் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அந்த சேரீயில் ஒரு சில சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு ரைட்டு ராங்கு அப்படின்னு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஒரு சிலர் அவசர அவசரமாக தைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கரெக்டாக தப்பாக பண்ணிடுவீங்க. அந்த ஒரு மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நீங்கள் சாரீலாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு ராங்குன்னு குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் சைட்லேருந்து நெக்கிலேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸை வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஏன்னு தெரியும். ஏன்னா நம்ம ஷோல்டர் எப்போதுமே ஜாயின் பண்ணல ஃப்ரண்ட் பீஸை உள்ளார வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அதை மட்டும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து லைனிங் துணியில் குட்டியாக மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பீஸ் வந்து நம்ம அப்படியே திருப்பி அடிக்கிறதுனால 2 ஸ்டிச்சு மறக்காமல் கொடுத்துருக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் வந்து பிரியாது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு நம்ம தச்சு வச்சுருக்க பேக் பீஸில் லைனிங்க்கும் நல்ல துணிக்கும் நடுவில் அந்த ஷோல்டர் கேப் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து விலகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் அந்த மார்க் தெரியும் பாருங்கள், அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது அந்த பாயிண்ட் வந்து தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு ரெடிமேட் ஃபினிஷாகவே இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டு நம்ம பேக் பீஸ் ஃபுல்லாக அமுக்கு தையல் அடிக்கிறத அடிச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நெக்கு வந்துட்டு அடுத்த ஆப்போசிட் ஷோல்டர் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யாராச்சும் இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸ்லீவில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மேலே மட்டும் பஃப் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதற்குரிய மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்துடலாம். நான் எப்போதுமே நார்மலாக ஸ்லீவ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோமோ அதை வந்து அப்படியே மெஷர் பண்ணிக்குவோம். அதை விட அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக எடுத்துக்கணும். டபுளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 15 இன்ச்சு எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து 4ஆக மடிச்சிருக்கு. அப்படியே 4ஆக மடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லீவுக்குமே வந்து ஈஸியாக வந்துடும். அடுத்து கீழ் சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் கொடுத்துடலாம். 8 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிராஸ் வரணும். ஏன்னா மேலே உள்ள அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுருக்க வைக்கிறது. அதனால் அதுக்கெல்லாம் வராமல் கீழே அந்த நம்ம குறிச்சிருக்க 8.5 இன்ச்சுக்கு அப்புறம் தான் கிராஸ் வரணும். 2.5 இன்ச்சு ஆம்கோல் பெண்டு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 2 ஸ்லீவாக இருக்குது. தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு மெஷர் பண்ணியிருக்குன்னா அது வரைக்கும் தான் சுருக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் போயிடும். இது நீங்கள் இது மாதிரி வீஸ்நாச் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கட்டிங் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஹிப்பு வேஸ்ட்டு எல்லாமே குறித்தோம் பாருங்கள். அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வீஸ்நாச் கட் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரையில் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஹிப் ரவுண்டு அப்போ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும் நம்மளுக்கு வந்து தோணும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஒரு தடவை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதுக்குரிய ரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாக வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் பஞ்சில் வந்து 3 போட்டிருக்கோம். முக்கோண பீஸ் தான். எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக மொத்தம் 6. அதுக்கப்புறம் 2 இதையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு எந்த விதமான கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா
டக்குன்னு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு சுடிதார் மாடல் தான் இது. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி பிகினருக்கான ஒரு எந்த விதமான கஷ்டமான பாயிண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறக்கூடிய ஒரு சுடிதார் தான் இது. கண்டிப்பாக பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ளீட் வச்ச மாதிரியே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீ ஸ்நாச் வச்சுருப்போம். அந்த வீ ஸ்நாச் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சுருக்கு குட்டி குட்டியாக வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கையில் நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா துணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். இது வந்து மேலே மட்டும் அந்த பஃப் வர மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். குட்டி ஸ்லீவ் தான். இப்போ நம்ம இதை டிசைன் கொடுக்குறதுக்காண்டி அந்த லைனிங் கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்து பார்டராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே உள்ளே மடித்து வச்சுருவோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக அந்த லைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அமுக்கி அடிக்கிறதுக்கு, அதாவது வந்து திருப்பி அடிக்கையில் உங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கும். நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸோட டைமிங்கை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஸ்டிச்சிங் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரோப்பு. இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுக்குரிய ஃபுல் வீடியோ வந்து நம்ம அதை போடலை. ரோப் ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணி நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சில் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரோப்பை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வந்து நம்ம 1 இன்ச்சு உள்ளார தள்ளி நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. கிராஸ் கொடுக்காதீங்க. கிராஸ் கொடுத்தீங்கன்னா ரெடிமேட் ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ 1 இன்ச்சு மெஷர் பண்ணி அந்த லைன் எங்கே இருக்கோ அந்த லைனோட நீங்கள் ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்காண்டி 2 இன்ச்செலாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை மெஷர் பண்ணி நம்ம சைடு தையலெல்லாம் ஃபுல்லாக போட்டுடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த 1 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கமாக திருப்பிட்டு சைடு ஓப்பனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம ரெகுலராக சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து இந்த சைடு ஓப்பன் வந்து ரெடிமேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுப்போம். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். எல்லோரும் போல் அந்த மாதிரி கிராஸாக கொடுக்காம இது மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பா டைப்பில் ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக இன்னொரு அமுக்கு தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட ஓப்பன் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே அந்த மடிச்சு அடிக்கிறத அடிச்சிடலாம். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்போட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆளுங்க பழகிறவங்க பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்னா நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சுடிதாரோட ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.